இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் அதுவும் ஸ்டேஜில் அஞ்சலியை தள்ளி விட்டுட்டாரு பாலையா. இதற்காக அஞ்சலியோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருமே எப்படி ஒரு ஹீரோயினை ஸ்டேஜில் தள்ளி விட முடியும், அதுவும் அவங்க சாரீ போட்டுட்ருக்காங்க, ஒரு ஹை ஹீல்ஸ் போட்டுட்ருக்காங்க, அவங்க கீழே கூட விழுந்திருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ் அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்புகளையும் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கேங்ஸ் ஆஃப் கோதாவரி என்ற படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் முந்தானேத்து நடந்துச்சு. இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு கெஸ்டாக பாலையா வராரு. ஸ்டேஜில் பாலையா அந்த படத்தோட ஹீரோயின் அண்ட் அஞ்சலி எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது பாலையா கொஞ்சம் தள்ளுன்னு சொல்லி ரொம்பவே ரூடாக தள்ளி விட்டுட்டாரு. அந்த நேரத்தில் கூட அஞ்சலி கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் சிரிச்சுக்கிட்டே ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போது பயங்கர ட்ரெண்டிங்காக யார் இருக்கா பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான். அஞ்சலிக்கு எப்படி இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வந்திருந்த நிலையில் அஞ்சலி இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் பாலையாவுக்கு தேங்க் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பாலையா காரு மேலே எனக்கு நிறைய மதிப்பு இருக்கணும், அவரும் என்னை ரொம்பவே மரியாதையாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. முந்தானேத்து நடந்த ஈவெண்ட்டுக்கு நேற்று தான் அஞ்சலி ரியாக்டே பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்ட்டை பார்த்த அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் நெட்டிசன்கள் எல்லாருமே இது ரொம்ப ஃபோர்ஸ்டான போஸ்ட்டாக தான் இருக்கும், அஞ்சலியை வற்புறுத்தி தான் இந்த போஸ்ட்டை போட வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பாலையா கூட நடித்த எல்லா ஹீரோயின்ஸுமே அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் ஸ்க்ரீனில் ஸ்டேஜ்லேயே இவ்வளோ ரூடாக இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னா ஆஃப் ஸ்க்ரீனில் ஆஃப் ஸ்டேஜில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு ரீல் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.